நான் விழுந்து என் உடம்புல தீக்காயம் பட்டிருந்தா சிவா உதவி பண்ணிருப்பான்ல, அந்த மாதிரி இதையும் நினைச்சுக்கோ. சிவா ஒரு டாக்டரா தான் சிந்து கிட்ட நடந்துக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. நீ கவலைப்படாம போ மகா. என்னக்கா நீங்களே அவளுக்கு மருந்து போடட்டும்னு சொல்றீங்க? நீங்க பாருங்க, கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அவ நம்ம புள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடுவாக்கா. சிவா ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. ஒரு நாள்ல அவன் என் பேச்ச தட்ட மாட்டான். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ சிந்துவெல்லாம் நினைச்சு பயப்படாத, போ. எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. கொஞ்சம் கொஞ்சமா சிவாவை நம்ம இழக்கிறோமோன்னு தோணுது. நீ அப்படியெல்லாம் நினைக்காத. சிவா நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டான். நீ போ. நீங்க சொல்றதுக்காக போறேன். ஆனா இது இப்படியே போச்சுன்னா சிந்து ஒரு நாள் சிவாவை நம்ம கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சு கூட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் என்ன, நீ எப்பயும் போல தரையிலே படு. அடி பாவி, நமக்காக தானே இவன் தீ மிதிச்சானு. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி பேசுற. என்னது, நமக்காக தீ மிதிச்சியா? புரியலையே. என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக தானே நான் தீ மிதிச்சேன்.